சுட சுட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சோடனே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி பழம் 2 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இதில் மஞ்சள் தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். இப்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.